பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தலையில் தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, சொன்ன பிதாவே ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, உம்முடைய பரிசுத்தமுள்ள கருத்தில் அணிவைந்த கருத்தில் ஆசீர்வதிக்கிற கருத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். முழு சபையும் உம்முடைய கருத்தில் ஒப்படுத்தி ஜெபிக்கிறோம். ஊழியர் எங்களை குடும்பத்து பிள்ளைகளை சந்ததிகளை தாழ்த்தி ஒப்படுத்தி ஜெபிக்கிறோம். விசுவாசி குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளை உம்முடைய கருத்தில் ஒப்படுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு தனித்தனியாக பேராய் கொடுக்கணுமாய் சந்ததியை ஆசீர்வதிங்க. விசேஷமாக இந்த நாள் ஆராதனையை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தேவ செய்தியை ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம். ஆராதனை ஒவ்வொரு பதியும் ஆண்டவரே பாடல் பதி, ஆராதனை பதி, வேதவாசி பதி, காணிக்கப்பதி, ஜெபப்பதி, செய்தி பதி எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தருகிற தயவுகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் ஐயா. செய்தி வேலையிலையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்திகள் கவனமாய் கேட்க ஆண்டவரே சோத்திரம் ஐயா. வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ கர்த்தர் உதவி செய்துங்க. அடியனை மறைத்து வெளிப்படுங்க ஆண்டவரே சோத்திரம் ஐயா. ஆண்டவரே நீர் உடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். ஆண்டவரே சோத்திரம். நீர் உங்களோட பிள்ளைகளோடு பேசும், என்னோடு பேசும், எங்களோடு பேசும். நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே வருகிற வாரம் ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டம் மாலை 5 மணிக்கு நாள் ஜூலை 19, 2026 பிரதர் ஸ்டான்லி எபினேசர் இயேசுவா மிராக்கல் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக ஆண்டவரை வந்து நல்ல செய்தியும் ஆண்டவரே சோத்திரம் ஐயா. ஆண்டவரே அபிஷேகத்துக்குள்ளாக நடத்த இருக்கிறபடினாலே யாவரும் ஆண்டவரை வந்து கலந்து கொள்ள, ஆண்டவரை குடும்பமாய் வந்து கலந்து கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்து நடத்துங்க. கர்த்தருடைய கரம் பலமாக இருந்து கிரியை செய்யட்டும். ஆண்டவரே சோத்திரம். நல்ல ஒத்துழைப்பை கொடுக்க சபையார் யாவரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே சபையார் யாவரும் வர, புதியவர்களை அழைத்து கொண்டு வர கர்த்தர் நீர் கிருபை செய்து நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. இந்த நாளின் தலைப்பு, செய்தியின் தலைப்பு என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து நாம் சத்தியங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் நாம் ஸ்தோத்திரம் விசேஷமாக பிதாவினால் நமக்கு உண்டாகும் ஆசீர்வாதங்களை குறித்து ஏற்கனவே பார்த்தோம். அடுத்து நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக வரும் கிடைக்கும் ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்று பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒரே தேவனே, ஆனால் அவர் 3 நபராக ஆழ்த்துவத்தில் அவர் வெளிப்படுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இதற்கு பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நிறைய சான்றுகள் உண்டு, ஆதாரங்கள் உண்டு. அவையெல்லாம் நமக்கு சொல்ல நேரம் இல்லை. வாய்ப்பு வரும்போது நம்ம அப்படி அதெல்லாம் காரியங்களை நம்ம தியானிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே சோத்திரம். நாம் வாசித்த அந்த 1 கொரிந்தியர் 12 11 கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்கிறாரு. அதாவது 27 வசனத்தை வாசிங்க. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். சரீரம் சபை என்றது தேவனுடைய சரீரத்துக்கு அடையாளம். இதில் அவருடைய சரீரத்தில் நாமளும் அவயங்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு அவயங்கள், ஒருத்தர் கண்ணாக இருக்கிறோம், ஒருவர் மூக்கா, வாயாய், காதாய், கைகளாய், கால்களாய். அப்படி கை என்ன வேலை செய்யும்? சோத்துறோம். கைக்கு வேலை இருக்குல்ல, கால்களுக்கு வேலை இருக்குது. பல இடங்களுக்கு நடந்து போய் வர வேண்டிய சூழ்நிலையில் இப்போ நமக்கு கால்கள் அவசியம், கண்கள் பார்க்க அவசியம். சோத்துறோம். காதுகள் நான் மற்றவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறது அவசியம். வாய் பேசுவதற்கு, உணவு உட்கொள்வதற்கு, சோத்துறோம் புசிப்பதற்கு, சோத்திர தண்ணீர் குடிப்பதற்கு இதெல்லாம் பயன்படுகிறது. அதே போல் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாத்திரங்களாக தேவனுக்கு பயன்படும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று தான் இந்த பகுதியை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதை பார்க்குறோம். அதனால தான் சொல்கிறாரு சோத்திர ஒவ்வொரு சரீரங்களில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவயங்களாக இருக்குது. சோத்திரம் பாருங்கள். தேவன் 18 வசனத்தை வாசிங்க. தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் தலை முதல் பாதம் வரைக்கும் இருக்கிற அவயங்களை அவருடைய சித்தத்தின்படி வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை செய்கிறது. அதே போல் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுக்கென்று செயல்படணும். அல்லேலூயா. எல்லாம் செயல்படுறீங்களா? சோத்திர 4 புதிய ஆத்மாக்களை கொண்டு வர்றீங்களா? வர வாரம் பார்க்க போகிறேன். அல்லேலூயா.
ஆமாம், இப்போ இருக்கிற பிரதர்ஸ் எல்லோரும் வரணும். அதோடு கூட என்னென்ன செய்யணும்? மற்றவர்களையும் அழைச்சி கொண்டு வாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற சகோதரிகள் வரணும், மற்றவர்களையும் அழைத்து கொண்டு வாங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடைசி காலம் நாட்கள் இல்லைங்கம்மா, நாட்கள் இல்லைங்கய்யா. நாம் எப்படி சீக்கிரமாக துரிதமாக நாம் ஸ்தோத்திரம், ஆமாம், தேவனை அறியாதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, நம்ம உறவுக, நம்ம பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாம் ஸ்தோத்திர உறவினர்களை கொண்டு வந்து கர்த்தருக்குள்ளாக கிறிஸ்துக்குள்ளாக நடத்துவது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. சரி, அதான் சொல்கிறாரு, ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தா அப்படி சொல்லிட்டு தான் கீழே சொல்கிறாரு. நம்ம என்ன சொன்னார்னு பார்த்தோம். ஸ்தோத்திரம். அவையெல்லாம் ஒரே அவயமாக தேவன் அவையெல்லாம் ஒரே அவயமாக இருந்தால் சரீரம் எங்கே? ஒரே அவயமாக இருக்க முடியாது இல்லையா? 2 கை இருக்கணும்னா 2 கை தான் இருக்கும். 4 கை இருந்துச்சுன்னா கையில் இது உடம்புல நல்லா இருக்குமா? சில படங்களில் பார்த்தோம்னா 3 கை எங்கிட்டு 3 கை அங்கிட்டு அப்படிலாம் இருக்கிற மாதிரிலாம் படங்கள் போடுறாங்க, பார்த்துருக்கீங்கள? ஸ்தோத்திரம். சரி, அது என்னலாம் எனக்கு தெரியாது. அப்படிலாம் நான் பார்த்துருக்கேன், சில படங்களை பார்த்துருக்குறேன். ஸ்தோத்திரம். அப்படிலாம் இருக்குது. சரி, அது இருக்கட்டும். ஆனால் இப்போ சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, கண்ணானது கையை பார்த்து எனக்கு நீ வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்று சொல்லக்கூடாது. சொல்லுமா? தலை சோதர கை வேண்டாம், கால் வேண்டாம் அப்படி சொல்லுமா? அல்லது கையும் காலும் தலையை வேண்டாம்னா என்ன அர்த்தம்? தலையில்லாத உடம்புக்கு என்ன செயல்பாடு உண்டு? வேதத்தில் பாருங்கள், சோத்திரம், கிறிஸ்துவை தலைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரீரமாகிய சபையில், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ஒரு ஒரு உருவத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டு நாம் எல்லாம் ஒவ்வொருவரும் அவயவமாக இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு தான் சோத்திரம். ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். 26 வசனம். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும். ஆமாம், சபையில் ஒரு சிலருக்கு சோத்திரம் பாடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. சோத்திரம் நம்முடைய ஜபத்தை எதிர்பார்க்குறாங்கன்னா அவர்களுக்காக நம்ம ஜபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஜபத்தால் தாங்க வேண்டும். ஒரு கிறிஸ்துக்குள்ளாக நீங்கள் என்ன பண்ணுங்கள்? தாங்குங்க அப்படின்ட்டு இருக்குது. சரி, ரைட். இதை வீட்டில் போய் மறுபடியும் பொறுமையாக நீங்கள் வாசித்து பாருங்கள், பல காரியங்கள் உங்களுக்கு புரியும். நாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவரோடு கூட நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் குறித்து பார்க்கும்போது, யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், 5வது வசனம், 7வது வசனம் வாசித்தா மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம். பெற்றோருக்கு நம்ம பிறந்தோம், அப்பா அம்மாவுக்கு நம்ம ஒரு முறை பிறந்தோம், அது தேவனுடைய சித்தத்தை இப்படி தான் பிறந்தோம். அடுத்து ஒரு பிறப்பு பிறந்தோம், அதுதான் நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்துக்குள்ளே வந்தோம். அதை குறித்து தான் இயேசப்பாவும் கூட நிக்கதோம் என்கிறதான, தம்பி எக்கோ ஆகுதே, அது பாருங்கப்பா, சொல்லுகிறதை பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட். சரி, இருக்கட்டும், போதும். யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை முதல் வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, பார்த்தீங்களா, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், நிக்கதோம் என்கிறதான ஒரு சோத்திர யூத போதகன் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர் அந்த யூத போதகன்னா ரபி, அவருக்கு என்ன தெரியும்? பழைய ஏற்பாடு தெரியும், நியாயப்பிரமாணம் தெரியும். ஆனால் இந்த சத்தியத்தை சொல்லும்போது அவரால் புரிஞ்சு கொள்ள முடியல. அப்போதுக்கு விளக்கம் அவர்கிட்ட விளக்கம் சொல்கிறார் பாருங்கள். பிற்பாடு பார்த்தா ரகசிய சீசனாக ஏசப்பாவுக்கு மாறிட்டார் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசு அவனுக்கு அந்த நிக்கதோமுக்கு பிரத்யுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை, சோத்திரம், மறுபடியும் பிறக்கிறது தான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பிட்டுப்பட்டிருக்கு. அதில் இப்போ ஞானஸ்தானம் எடுக்காவிட்டால் எங்கே போக முடியாது? பரலோக ராஜ்யம் போக முடியாது. பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல காணவே முடியாது என்று மெய்யாகவே உண்மையாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சரி, அடுத்து 5வது வசனம் வாசிங்க. 2வது முறை சொல்கிறாரு. சரி, இப்போ பிறக்கிறதுன்னு எப்படி அப்படின்ற விவரம்லாம் கேட்டுக்கிட்டு வருவார். அப்படின்போது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஒருவன் ஜலம் என்று சொல்லும் போது ஞானஸ்தானத்தில் எடுக்கிறது. ஒன்று கிறிஸ்துக்குள்ளாக விசுவாசித்து மனம் திரும்பி ஆண்டவரை சொந்த இரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு சோத்திரம் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வருகிறது ஒன்று. 2வது ஞானஸ்தானம் எடுப்பது அப்படின்னு பார்த்தோம். 3வது அதில் இருக்குது. என்ன இருக்குதுன்னா, சோத்திரம் ஜலத்தினாலும் மட்டும் இல்லை, ஆவியினாலும் பிறக்கணும். அந்த ஆவியினால் பிறக்கிறது தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறது.
ஆவினாலையும் பிறக்கணும். இங்கே சபையில் இருக்கிற அநேகர் நீங்கள் ஜலத்தினால் பிறந்துட்டீங்க, ஆவினால் பிறந்துட்டீங்களா? ஆவினாலையும் பிறக்கும். ஆவியானவராலே சோத்திர மறுபிறப்பை அடையணும். அல்லேலூயா. ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும். ஒன்று காண மாட்டான், ரெண்டாவது என்ன செய்ய மாட்டான், மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது, பார்க்க முடியாது. அடுத்து கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், மறுபடியும் நம்ம அந்த ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவேனா ஒரு கருத்தை ஒரு சம்பவத்தை அது உறுதிப்படுத்தி சொல்கிறதுக்கு தான் மெய்யாகவே என்ற வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்துவார். இன்னொரு மொழிபரப்பில் உண்மையிலும் உண்மையாகவே அப்படின்னு இருக்குது. உனக்கு சொல்கிறேன். சரி, இன்னொரு 7வது வசனத்தை வாசிங்க. என்ன செய்யவனா? அதிசயப்படாதப்பா, உனக்கு அதிசயமாக தெரியுதா? அதிசயப்படாதுன்னு இன்னும் சொல்கிறாரு. விவரங்கள் கீழே இருக்குது. ஆனால் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம மற்ற வார்த்தையை நாம் தியானிக்க முடியாது. வீட்டில் பார்ப்போம். மறுபடியும் பிறக்கிற அனுபவம் ஒவ்வொருவருக்கும் அவசியம். சோத்திரம். அப்போ அந்த ஞானஸ்நானம் எடுக்கிறது நல்ல ஒரு அனுபவம். அதை நீங்கள் கை கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சத்தியம். ரெண்டாவது, ஞானஸ்நானம் எடுக்கிற மட்டும் இல்லை, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுவதும் முக்கியமான ஒரு சத்தியம் என்று பார்க்கிறோம். சோத்திரம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27 வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, அவராலே பெற்ற அபிஷேகம். இப்போ அபிஷேகம் பெற்ற கொண்டவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சோத்திரம். அபிஷேகம் பெற வேண்டிய அவசியத்தை குறித்து சொன்னேன். இப்போ போகும்போது அபிஷேகம் பெற்றுக்கொண்டவங்க என்ன செய்யணும் வாசிக்கலாம். ஆமாம், தேவனால தான் அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சோத்திரம் ராஜாக்களுக்கு அபிஷேகம் தைல கொம்புலம் மூலமாக ஊற்றி அபிஷேகிப்பாங்க. அதே போல் பிரதான ஆசாரியன் தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் அந்த தைல கொம்பு அந்த எண்ணெயை ஊற்றி ஜபிக்கும்போது, பரிசுத்தவான்கள் ஜபிக்கும்போது, தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய ஊழியர்கள் ஜபிக்கும்போது அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருப்பார். இப்போ ஒருவரும் தைல கொம்பு அந்த எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் இது இன்னும் பாரம்பரிய சபையில் ஒரு சபையில் உண்டு, ஆர்சி சபையில் உண்டு. இன்றைக்கி அப்படி இல்லை. தேவனே நம்மை அபிஷேகிக்கிறார். அல்லேலூயா. தேவனே நம்மை பரிசுத்த ஆவியின் வல்லமையெல்லாம் நிரப்புகிறார். அப்போ நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நிலைத்திருக்கும். அதுக்கெல்லாம் வேதத்தில் ஆதாரம் இருக்குது. சோத்திரம். ஆண்டவருடைய வருகை வரையில் அவர் நம்மை சபையை சேர்த்து கொள்கிற வரைக்கும் அது நிலைத்திருக்கும். கர்த்தரோடு கூட நம்ம என்னென்றைக்கு இப்படி சொல்லப்போனால் இருக்க போகிறோம். சோத்திரம். அந்த நித்திய வாழ்வை பெறும்போது அது நிலைத்திருக்கிறது. அது வரைக்கும் நிலைத்திருக்கும். ஒருவரும் உங்களுக்கு வசதியாக இருக்குதே நமக்கு. யாருமே போதிக்க வேண்டியதில்லைன்னா அப்போ எதுக்கே நீங்கள் நின்றுக்கிட்டு போதிக்கிறீங்க அப்படின்றீங்களா? சிலருக்கு வசதியாக சில வசனத்தை பிடிச்சிக்கிடுவானுங்க. புதியங்களா போதிக்க வேண்டியதில்லை, அதுக்கு தான் நாங்கள் எதுக்கும் சர்ச்சுக்கும் போகிறதில்ல, இது பண்ணுறதில்ல. சோத்திரம். யார் சொல்கிற ஊழியக்காரங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்குறதில்ல அப்படின்னு சொல்கிற ஆளுக்கெல்லாம் உண்டு. பாருங்க, அதெல்லாம் என்னன்னு கேட்டால் அப்படி என்ன அர்த்தம்னா, நீங்கள் உங்களுக்கு அதிகமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சபையில் ஊழியர்கள் மூலமாக சத்தியத்தை கேட்டு வளரணும். பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார். எப்போ போதிப்பார்? வேதத்தை வாசிக்கும் போது போதித்து நடத்துவார், கற்றுக் கொடுப்பார். ஊழியர்கள் சபையில் வரும்போது உங்களுக்கு போதிக்கிறோம், கற்றுக் கொடுக்குறோம். அப்போ எல்லா அனுபவத்தையும் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தராலே போதிக்கப்படுகிற ஒரு அனுபவம் ஆவியானவரால் ஒன்று. ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவராலே கற்றுக் கொடுக்கப்படுகிறது, போதிக்கப்படுகிறது இன்னொரு அனுபவம். அதுக்கு தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தவிர கர்த்தர் ஊழியர்களே வேண்டாம், யாரும் போதிக்க கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி கள்ள போதகர்கள் அது விளக்கம் சொல்கிற ஆளுக்கெல்லாம் உண்டு. சோத்திரம். ஒருத்தரும் ஒவ்வொரு விதமாக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சோத்திரம். சரி, அது அவங்க கணக்கு கொடுத்துட்டு போட்டோம். அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு சகலத்தையும் குறித்து போதிக்கும். சகல சத்தியத்துக்குள்ளும் இதே ஏசப்பா இதே மாதிரி வார்த்தை எங்கே சொல்லியிருக்காரு? யோவானில் சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறேன், அடுத்து சொல்கிறேன். அப்போ சகலத்தையும் குறித்து போதிக்கிறதுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு ஊழியக்காரன் தேவை. சகலத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு சோத்திரம் நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது அவசியம் என்பதெல்லாம் பார்க்குறோம். அதைத்தான் முக்கியமாக இதை நம்ம பார்க்குறோம். சோத்திரம். பல முறை பல காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம்.
சரி சோத்திரம். அடுத்து அது என்ன எப்படி இருக்குது? பொய்யல்ல, அது சத்தியமாக இருக்கிற, அது பொய்யல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரிலே என்ன செய்யுங்க? அபிஷேகம் நிலைத்திருக்கும், இன்னும் அவரில் நாம் நிலைத்திருக்கணும். பார்த்தீங்களா? ஆமாம், அபிஷேகத்தில் இங்கே நிலைத்திருக்கிற ஒப்பு கொடுத்து நீங்கள் வளர வளர ஆண்டவரிலே நிலைச்சிருப்போம். அது ரொம்ப முக்கியம். சபையில் நிலைச்சிருக்கணும், சபையில் கனி கொடுக்கணும், சாட்சியாக வாழணும். ஸ்தோத்திரம். மூன்றாவது 1 கொரிந்தியர் 3:16 வாசிங்க. அடுத்து 1 கொரிந்தியர் 6:19. பாருங்க, 1 கொரிந்தியர் 3:16 என்ன சொல்லுது? நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்போ நான் இதுக்கு பேர் ஆலயமா? இதுக்கு பேர் ஆலயம் இல்லை, ஜெப வீடு, தேவனுடைய வீடு. இன்னும் பெரிய பெரிய பாரம்பரிய சபைகளில் ஆர்சி பல சபைகளில் ஆலயம்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே வேதம் இப்படி சொல்லுது, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், மனுஷன் கட்டின ஆலயத்தில் தேவன் வாசமாகிறாருன்னு தான் இருக்குது. எங்கேயே வாசம் பண்ணுறாரு அப்படின்னா நமக்குள்ளே தான் வாசம் பண்ணுறாராம். ஸ்தேவான் தன்னுடைய பிரசங்கத்தில் அப்படி சொல்கிறாரு. கர்த்தர் சோத்திரம். இன்னொரு பரிசுத்தவான் சொல்லும்போது யார்? பவுலும் சொல்லும்போது அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ ஒரு ஆராதனை சிலம் தேவை இல்லையானா? நிச்சயம் தேவை. நாம் கூடி வருவதற்கு, நாம் ஐக்கியம் கொள்வதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நாம் தேவனுடைய சத்தியங்களை கேட்டு அறிந்து கர்த்தருக்குள் வளருவதற்கு நிச்சயமாகவே ஒரு ஆராதனை ஸ்தலம் அவசியம், ஜெப வீடு அவசியம். இது தேவனுடைய வீடு என்றும் அழைக்கப்படுகிறது. நல்லது, அல்லேலூயா. ஆனால் ஜீவனுள்ள தேவன் தங்கும், உயிருள்ள தேவன் தங்கும் ஆலயம் நாம் தான். அல்லேலூயா. சரி, நான் சொல்கிறேன், இப்போ புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த கட்டடம் ஏதோ பல செங்கலை வச்சு, காங்கிரீட்டை வச்சு, மணல் இதெல்லாம் வச்சு கட்டப்பட்டிருக்கிற, இதில் உயிர் இருக்குதா? இந்த என்னது அப்படின்றீங்க? இந்த பில்டிங்கில் உயிர் இருக்குதான்னு கேட்குறேன். இதுக்கு பதில் சொல்ல தெரியாதா? உயிர் இல்லைங்க. நீங்கள் பேசுனா அந்த சுவர் பேசுமா? இது மட்டும் இல்லை, எப்பேற்பட்ட பிரம்மாண்ட சோத்திரம் ஆலயம் கட்டியிருக்கிறேன்னு சொன்னாலும் சோத்திரம் விஷயம் அதுதான். எது உண்மை எது சத்தியன்றதை தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆனால் நான் சொல்கிற புரிஞ்சுக்கொள்ளணும், தேவனுடைய வீடு என்று சொல்லுகிற ஜெப வீடு நமக்கு அவசியம். ஏனென்றால் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும், என் ஜெப வீட்டிலே என் ஜனங்களை கூட்டி வந்து மகிழ பண்ணுவேன் சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்களா? அது முக்கியப்படுத்தி இருக்கு தானே இருக்கிறாரு. நான் முக்கியப்படுத்தி தான் பேசுகிறேன். இன்னும் ஏசியா புத்தகத்தில் இன்னும் கூட சொல்கிறாரு. சரி, இருக்கட்டும். அப்போ நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களும், தேவனுடைய ஆவி யாருக்குள்ளே வாசமாக இருக்கிறாரு? உங்களுக்குள்ளேயும் வாசமாக இருக்கிறான்றும் அறியாது இருக்கிறீர்களா? யாரெல்லாம் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்களோ உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் தேவனுடைய ஆவியானவர் வாசமாக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அடுத்து இன்னொரு வசனம். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் யாராலே பெற்றோம்? சரீரமானது யாராலே பெற்றோம்? அப்பா அம்மாவாலே பெற்ற சரீரம் அது. அப்பா மூலம் அம்மா மூலமாக நம்ம பிறந்தது உண்மை. ஆனால் யார் தான் அந்த சரீரத்தை கொடுத்தது? தேவன். அதான் வேதம் சொல்லு, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் அப்பா அம்மானால தான் இந்த சரீரம் வந்துச்சு அப்படின்னு உலகத்தார் சொல்கிறாங்க, சாதாரணமாக சொல்கிறாங்க. அப்பா அம்மாவை என்ன பண்ணுறாங்க? கனப்படுத்துகிறாங்க. இருக்கட்டும், தாய் தகப்பனை கனப்படுத்தட்டும். தாயே துணை, தகப்பனே துணை என்றெல்லாம் சொல்கிறாங்க. சோத்திரம். எத்தனை பேர் அப்போ வயசான காலத்தில் அப்பா அம்மாவுக்கு சோறு போடுற ஆள்லாம் இருக்குது? தெரியல. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவைகளை கனப்படுத்தி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? சோத்திரம். அப்படின்றது அவங்கள்ட்ட போய் அவங்க காரியங்களை அறிஞ்சால் தான் நமக்கு தெரியும். சரி, அப்போ உங்கள் சரீரமான நீங்கள் தேவனாலே பற்றி உங்களில் தங்கியும் இருக்கிற 3 இடத்துல இந்த பரிசுத்த ஆவியின் ஆலயம், தேவனுடைய ஆலயம் என்ற வார்த்தை பயன்படுத்திருக்கிறது. எப்படி என்ன ஆலயமா? பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும்
நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும். இந்த சரீரத்துக்கு கர்த்தர் உரிமையாளர் யாரு? தேவன், கர்த்தர். ஆனால் இன்னும் ஒரு சத்தியம் இருக்குது, என்ன தெரியுமா? சோத்திரம். இந்த உங்களுடைய சரீரத்துக்கு அதிகாரி உங்கள் ஒரு கணவனுக்கு சரீரத்துக்கு அதிகாரி மனைவியான், மனைவிக்குடைய சரீரத்துக்கு அதிகாரி கணவனா அப்படின்னு இருக்குது. அது சத்தியமாக இருக்குது. அவள் பாருங்க, ஏன்னா சோத்திரம் ஒரே சரீரம். யார்? கணவன் மனைவி. யார்? ஒரே சரீரன்றதுனால அந்த வார்த்தையை வேதம் சொல்லுது. அதனால் நல்ல வேதத்தை நீங்கள் வாசித்து பகுத்து ஆராய்ந்து நீங்கள் என்ன பண்ணணும்? தியானிக்கணும். அப்படி சொல்லிட்டு தான் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? ஆகவே ஆண்டவரே, அந்த சரீரம் நீர் தங்கும் ஆலயம், இதில் வியாதி நோய் ஆளாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த சரீரம் என்னுடைய உடல் தேவன் தங்கும் ஆலயம், இதில் வியாதியோ நோயோ பலவீனமோ வராதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. ஆமேன். அப்படி சொல்லுங்கள், உங்கள் ஜபத்தில் சொல்லுங்கள். சோத்திரம். நம்ம அநேக வேலையில் மறந்துடுறோம். இது தேவன் தங்க ஆலயம், அவர் ஒரு இது நம்ம இந்த சரீரத்துக்கு உரியவர் நம்ம இல்லை. அதனால தான் இந்த சரீரத்தை எவ்வளோ பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளணும். பார்த்தீங்களா? ஏன் சரீரங்க, ஏன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவேன்? ஆமாம், உலகத்தார் சொல்கிறதுக்கு பார்க்கணும். ஏன் சரீரம், ஏன் பண்ணோம், ஏன் சரீரம், நான் எப்படியோ இதை என்ன பண்ணுவேன்? ஆமாம், சந்தோஷமாக அனுபவிப்பேன், இன்பத்தால் பூரிப்பேன். நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களாம்? சரீரத்தை அலக்களிப்போம். வேதம் சொல்லுகிறது, கடூரன் தன் சரீரத்தை அலக்களிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கடூரர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இன்னொரு வசனம் இருக்குது பாருங்கள், 2 கொரிந்தியர் 6:16 வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:16 தேவனுடைய ஆலயத்துக்கும் இந்த சரீரத்துக்கும் நமக்கும் எந்த விக்கிரகத்துக்கும் சம்மந்தம் இருக்குதா? சோத்திரம். ஏசப்பா சரீரத்தை, சோத்திரம். ஏசப்பா சிலையை நான் தொட்டு கும்பிட்றேன். சோத்திரம். நான் சில பேர் வீட்டிலே வச்சுருப்பாங்க சிலையெல்லாம். சோத்திரம். புனிதர்கள் சிலையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி தான் ஒருத்தர் பண்ண வேலை பார்த்தா, ஜெபிக்க கூட்டாங்கன்னு போனால் அவர் தண்ணி வேற போட்டிருந்துருக்கார் வீட்டில். சோத்திரம் போட்டு உட்காந்துருக்க. என்னென்னா போட்டு அந்த ஒரு புனிதர் சிலையை போட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிறாரு. என்ன புனிதர் சிலையெல்லாம் சொல்ல வரல. சோத்திரம் வேண்டாம். கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாரு. சோத்திரம். சிலருக்கு தண்ணி போட்டால் தான் அழுக வருது, குடித்தாதான் என்ன வருது? கடின இருதயம் கூட அப்போ தான் இலைக்கு என்ன செய்யுது? உருகுது. சோத்திரம். இதெல்லாம் நடைமுறையில் பார்க்குற உண்மையை சொல்கிறேன். தூங்கக்கூடாது பிரதர், விழிச்சு பார்க்கணும். சோத்திரம். சோத்திரம். அப்படியே எந்த போத வஸ்தையும் நம்ம பயன்படுத்தி குடியோ இப்போ இந்த போத வஸ்தோ எந்த மாத்திரையோ சோத்திரம் எந்த விதமான பவுடரோ போதை சம்மந்தப்பட்ட காரியங்களையோ கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் ஒன்றையும் போயில முதற்கொண்டு சம்மந்தப்பட்ட எதையும் பயன்படுத்தக்கூடாது. ஏனென்று அதை நீங்கள் அப்படி பயன்படுத்தும் போது நீங்கள் தேவன் தங்கும் ஆலயமாகிய சரீரத்தை தீட்டுப்படுத்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். சில ஆட்கள் பார்க்கணும், ஒரு காலத்தில் சோத்திரம் ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் வெத்தலையை போட்டுட்டு போயில போட்டுட்டு எல்லாம் அப்படியே கிராமத்தில் டவுனில் எல்லாம் இருந்திருக்கோம். கிராமத்தில் அதிகமாக அப்படிலாம் இருப்பாங்க. இப்போ காலப்போக்கில் குறைஞ்சிருச்சு. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். எதையுமே போதைக்கு மயக்கம் கொடுக்குற போதை உண்டாக்குற எதையும் ஒருவரும் பயன்படுத்தக்கூடாது. நம்ம சரீரம் தேவன் தங்கும் ஆலயம். ஹல்லேலூயா. ஆமாம், புகை உதுறதோ சோத்திரம் இதெல்லாம் சொல்லணுமா? தெரியாது, யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் சத்தியத்தை நான் சொல்லிடுறேன். பயன்படுத்தக்கூடாதுன்றது உங்களுடைய நன்மைக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நீங்கள் கடைபிடிக்கிறதுக்காக சொல்கிறேன். கர்த்தர் சோத்திரம். அப்படி சொல்லும்போது யாராவது சிகரெட்டு பிடிக்கிறாங்களோ இப்படிலாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது. யாராவது குடிக்கிறாங்களா அதுவும் தெரியாது. நான் யாரையும் வாட்ச் பண்ணுறதில்ல. நான் ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது தான் எங்களுடைய காரியம். நீங்கள் பரிசுத்தமாக வாழணும், தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பி உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறோம். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் சோத்திரம் என்ன பண்ணக்கூடாது?
ஆமாம், நான் ரொம்ப நான் இயேசு பக்தர் அப்படின்ட்டு சிலுவையை கழுத்தில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது. சிலர் சட்டையை கழட்டி விட்டுட்டு என்ன விடுவாங்க. ஆமாம், அப்படியே தொங்குங்க. எங்கே இயேசுனார் தொங்கிட்டு கிடப்பார், எங்கே நெஞ்சில் தொங்கிட்டு கிடப்பார் பாவம். அவரை தொங்க விட்டு, ஏற்கனவே தொங்க விட்டது பத்தாதா, ஒரு தடவை இன்னுமா தொங்க விடணும், ஆளுக்கு வேறு தொங்க விட்டுக்கிட்டு. அப்போ நம்ம பிள்ளைகள் கூட கொஞ்சம் அப்படியே கோல்டில் தொங்க விட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன கொஞ்சம் மூளை லைட்டாக போடுறேன், அதை கூட நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இது யார் யார் போட்டுக்கிறான்னு தெரில, நாம் கவனிக்கலை, உன்னிப்பாக கவனிக்கிறதில்ல. அல்லேலூயா. ஆமாம், சோத்துறோம். சரி, இப்படி சொல்கிறதுனால என்னுடைய சுதந்திரத்தை கெடுக்கிறாரு. ஆமாம், நான் கலட்டி வைக்கலான்னு சொல்ல மாட்டேன், சத்தியத்தை சொல்லிடுறேன், அவ்வளோதான். சோத்துறோம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சரி. இன்னொன்று வந்து வீட்டில் இருக்கக்கூடாது, எந்த விக்கிரகமும் இருக்கக்கூடாது, எந்த சிலையும் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ சிலை, சோத்திரம், உலக வழிபாட்டு சிலை எதுவுமே இருக்கக்கூடாது, விக்கிரம் இருக்கக்கூடாது. உலக வழிபாடு விக்கிரமோ, ஆமாம், சோத்திரம், ஆமாம், கிறிஸ்தவ விக்கிரமோ எதுவுமே இருக்கக்கூடாது. நாம் ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயம். அல்லேலூயா. அது சம்பந்தம் ஏதுன்னு வேதம் கேட்குது. சம்பந்தம் கிடையாதுன்னு அர்த்தம். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, யாருக்குள்ளே, என் ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ணி. ஆமாம், எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. என் ஜனங்களுக்குள்ளே உலாவி, அப்படி தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவன். தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் சொன்னபடி. யார் சொன்னபடி? ஊழியக்காரன் சொன்னபடி இல்லை, தேவனே சொன்னபடி. சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுவோமா? நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். என் வீட்லேயும் சோத்திரம் எந்த விக்கிரகங்கள் இருக்கக்கூடாது, நான் வைத்துக்கொள்ள மாட்டேன். சோத்திரம். அப்போ சோத்திரம் இப்போ பலவிதம் இருக்குது. உலக வழிபாட்டு விக்கிரகம் இருக்குது, சோத்திரம் கிறிஸ்தவ வழிபாட்டு விக்கிரகங்கள் இருக்குது. சோத்திரம். அப்படி சொல்கிறதுனால நம்ம ஏதோ உலக வழிபாட்டு காரியங்களை தான் முக்கிய, அதை வேண்டான்னு சொல்கிறோம்ன்றதில்ல. சோத்திரம் வேதவசனத்தின்படி அது இல்லை, வேதவசனத்தின்படி தானே நம்ம போதிக்கிறோம். சோத்திரம். கருத்து எந்த நம்ம மதத்தையும் நம்ம குறைத்து மதிப்பிடுகிறது இல்லை, சமயத்தையும். அதே சமயத்தில் வேதத்தை நாம் விலக்கி பேசுகிறோம். அல்லேலூயா. அது நம்முடைய காரியம். பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாக இருக்கிறீர்கள். அடுத்து வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். நாம் வாசித்த வேத பகுதியில் அதில் சில வார்த்தைகளை பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 12:11 வாசிங்க. அந்த ஒரே இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் என்ன செய்கிறாரு? நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு என்ன செய்கிறாரு? பகிர்ந்து கொடுக்குறார். வரங்களை பகிர்ந்து கொடுக்குறார். 9 வகையான வரங்கள் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன வரங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல் அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நீங்கள் கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். அதெல்லாம் முதல் வரம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை பேசுகிறீங்கள, அது ஒரு வரம் செயல்படுது. அந்த வரத்தின் மூலமாக பல வரங்கள் உங்கள் மூலமாக செயல்படுறதுக்கு நீங்கள் ஊழியத்தில் செயல்படுவீர்களானால், ஊழியத்தில் பயன்படுவீர்களானால், சபையிலிருந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு, சபைக்கு கொண்டு வர்றதுக்கு, நீங்கள் சோத்திரம் நீங்கள் ஒரு ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்கு வரங்களை கொடுப்பார் கர்த்தர். இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 12 4 6 வாசிக்கும் போது அங்கே திருத்துவ தேவன் வெளிப்படுகிறத பார்க்குறோம் பாருங்க. ஆவியானவர், அந்த ஒரே ஆவியானவர் சொல்லப்பட்டிருக்கோம். அடுத்து ஒரே கர்த்தர், ஒரே தேவன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். வாசிக்கலாம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. 9 வகையான வரங்கள் உண்டு. அதான் வித்தியாசங்கள் சொல்றாரு. ஆவியானவர் எத்தனை பேர்? ஒருவரே. ரெண்டாவது ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு. சரி, அது ஆவியாருன்னா பரிசுத்த ஆவியானவர். இந்த கர்த்தர்னா யாரு? ஏசப்பா. கர்த்தர்ன்றது வேதத்தில் ஆண்டவராக இயேசுவை தான் கர்த்தர் என்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. தேவன் என்றது பிதாவை குறிக்கும். அடுத்த வார்த்தை பாருங்க, தேவன் என்ற வார்த்தை வருது பாருங்க. சோத்திரம் வாசிங்க. கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு. எல்லாருக்கும் எல்லாருக்குள்ளும் அப்படி தானே இருக்கு. கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் யாரு? ஒருவரே. எவ்வளோ தெளிவாக இருக்குது வசனம்.
கர்த்தர் சோதரன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8லிருந்து 9 வசனத்தை வாசிங்க. அங்கே 9 வரங்கள் பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் எந்த வரம் உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி விரும்பி ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு தருவார். விசுவாச வரமா, அற்புதம் செய்கிற வரமா, குணமாக்க வரமா? எதுக்கு? நீங்கள் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் வீட்டில் கலந்துக்கிட்டு நம்ம ஒரு சபையை ஆரம்பிச்சிடுவோமா? ஒரு ஏதோ ஒரு வரம் கேட்க சொன்னார். எதுக்கு கேட்க சொன்னார்? நம்ம ஒரு சபையை ஆரம்பிக்கிறதுக்காக சொல்லியிருப்பாரோ அப்படின்னு அந்தெல்லாம் குறுக்கு புத்தி வந்துடக்கூடாது. உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். அதுக்காகத்தான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன். சோத்திரம். முதல் அபிஷேக வரத்தை பெறுங்க. அது சபையில் எல்லாருக்கும் வேணும். அபிஷேகமாகி அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சோத்திரம். ஆவியினுடைய அனுக்கிரம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. பார்த்தீங்களா? வாசிக்கலாம். எப்படி எனில் ஒருவனுக்கு என்னத்தை போதிக்கும் வசனமா பாருங்க, ஞானத்தை போதிக்கிற வசனத்தை பகுத்து அப்படி போதிக்க கிருபை அந்த சோத்திரம் கொடுக்கப்படுகிறது. ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேற ஒருவர்களுக்கு என்ன கொடுக்கறது? அறிவை உணர்த்து வசனமும். அறிவு பாருங்க, சோத்திரம். ஞானத்தை போதிக்கிற வசனம் சோத்திரம். அது அறிவை உணர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் என்ன இருக்கும்? சோத்திரம். அந்த 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 செய்தியில் ரொம்ப டீப்பாக சோத்திரம் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லப்படும். அது நீங்கள் கர்த்தருக்குள் வளர வளர உங்களுக்கு அது புரியும். சோத்திரம். வாசிக்கலாம். வேறொருவர்களுக்கு அந்த ஆவியினால் என்ன வருகிறது? விசுவாச வரம். விசுவாச வரத்தை வச்சு தான் சோத்திரம் ஆண்டவராக இயேசு தன்னுடைய அப்போஸ்தலர்களை சீசர்களை வரவழைத்து அவர்களுக்காக இரவு முழுவதும் ஜெபித்து அவர்கள் 12 அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்தார்ல. சோத்திரம். அவர்களுக்கு கொடுத்த வரங்களில் விசுவாச வரம் இருந்தது. அவங்க விசுவாசத்தினாலே அவங்க என்ன செஞ்சாங்க? பிசாசுகளை துரத்தினார்கள். சோத்திரம். நோய்களை சுகமாக்கினார்கள். ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு அந்த வரம் பல மடங்காய் செயல்பட்டது. அல்லேலூயா. சோத்திரம். அப்போ விசுவாச வரம் நமக்கு விசுவாசம், நம்ம விசுவாச ஆவியையும் தருவார், விசுவாச வரமும் செயல்படும் நமக்கு. கர்த்தர் சோத்திரம் உண்டாலும். விசுவாசத்தில் குறைவுள்ளவர்கள் விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது விசுவாசத்தினாலே நிரப்புவார். அல்லேலூயா. விசுவாச ஆவியினாலே நிரப்புவார். விசுவாசம் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்கள், வேறொருவர்களுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்கள் செயல்படும். சோத்திரம். இதெல்லாம் அபிஷேகத்தில் வளரும்போது தான். அதுக்கு தான் அந்நிய பாஷை பேசி சபையில் நல்லா நீங்களும் பெற்றிருந்தீங்கன்னா சோத்திரம் அந்த குணமாக்க வர அருமையாக செயல்படும். சோத்திரம். எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருந்தீங்கன்னா, சபையில் உள்ள எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருந்தீங்கன்னா சோத்திரம் எங்களுக்குள்ளாக அந்த வரங்கள் சோத்திரம் பல வரங்கள் தேவையானவர்களுக்கு வேண்டிய வரங்கள் செயல்படும் போது அப்போ விடுதலை, அப்போ குணமளிக்க வரம் செயல்படும், விசுவாச வரம் செயல்படும். சோத்திரம். பற்பல பாசைகளை பேசுகிற வரம். ஆமாம். சோத்திரம். பற்பல பாசைகளை பேசுகிற வரம். அதில் வளர வளர பல பாசைகளை பாருங்கள். ஒரே பாசை இப்போ நான் பேசுகிறதில்ல. சோத்திரம். ஆவியானவர் அப்படி சோத்திரம் வேறு ஒரு பாசை கொடுத்துக்கிட்டே கொடுக்குறாரு. அப்படியே நீங்கள் வளரும்போது கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒன்றும் சோத்திரம் முடியாத காரியம் இல்லை. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. 2-3 வார்த்தை கர்த்தர் கொடுக்கும்போது பேசுங்கன்னு தான் சொல்வேன் நான் உங்களுக்கு. ஆண்டவருடைய கர்த்தர் கொடுக்குற அபிஷேகத்தினால் நிறைந்து சோத்திரம் நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று ஆண்டவர் சொன்னாரா? விசுவாசிக்கிற நவமான பாஷைகளை பேசுவார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள். சோத்திரம். பிசாசுகளை நீங்கள் துரத்தணும். பிசாசுகளை எத்தனை பேர் துரத்திருக்கிறீங்க? பிசாசை நீங்கள் துரத்திருக்கீங்களா? அது உங்களை துரத்தி இருக்குதா? எப்படியா தெரியாது, எனக்கு தெரியல. சரி வாசிங்க. வேறொருவர்களுக்கு அற்புதங்களை செய்கிற சோதரி இதெல்லாம் பெற வேணாமா? பெற்று ஆத்மாக்களை சபை கொண்டு வர வேணாமா? அற்புதங்களை கேளுங்க. 9 வகையான வரங்கள் இருக்காண்டவரை அபிஷேக வரத்தை கொடுங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு கூட ஜெபிப்போம். சோத்திரம். பார்த்தீங்களா? பட்டியல் இருக்குது. 9 வரங்கள் செயல்படணும். சோத்திரம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் செயல்படணும். ஊழியர்களுக்கு செயல்படுறது அவசியம்தான். அது கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு நீங்கள் ஒரு அபிஷேகமாகி வரத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா கர்த்தர் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். சோத்திரம். கொர்நேலியு வீட்டில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க வசனத்தை கேட்கும்போது.
அப்போ சொல்கிறாங்க, நீர் வந்து புறஜாதி ஜனங்களோடு கூட போய் சாப்பிட்டீரு, அவங்க வீட்டுக்கு போயிட்டீரு. ஏப்பா விஷயத்தை கேளுங்கப்பா, ஆண்டவர் தான் வழி நடத்தினார். கொர்நேலி வீட்டில் தேவதூதனை வந்து போய் சோதரோ சீமன் பேதுருவை வரவழைச்சி சத்தியத்தை கேளு அப்படின்னு சொன்னார். அதனால அவங்க வீட்டுக்கு போனேன். ஆண்டவருடைய வழிநடத்தல் மட்டும் தான் போனேன். அங்கே போனால் சோதர நம்ம யூதர்களுக்கு மட்டும்தான் ஒளி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஊழியர் யூதர்களுக்கு மத்தியில் தான் நம்ம அவர் இது தேவை, ரட்சிப்பு தேவை நினச்சி நம்ம செயல்பட்டு இருந்தோம். ஆனால் அப்படி இல்லை, எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுன்றது அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. அவர்கள் இன்னும் சொல்ல போனால் சோதரம் முதல் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்த பிற்பாடு அப்போஸ்தலர்களுக்கு என்ன கிடைச்சது? அபிஷேகம் கிடைச்சது. ஆனால் வசனத்துக்கு ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாகவே, அதாவது இப்படி சொல்ல போனால் விசுவாசிக்கிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க விசுவாசம் வருது. விசுவாசம் வந்த உடனே இவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியில் அவங்க மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஊட்டப்பட்டாருங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க வசனத்தை கேட்கும் போது. அப்போ எந்த அளவுக்கு தாகமாக இருந்திருக்காருங்க பாருங்க. ஆமாம், சோத்திரம். அது ஒரு அனுபவம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, வீட்டில் போய் ஒன்று அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் கடைசி ஒரு 10 வசனத்துக்குள்ளே வாசிங்க. அவருடைய பிரசங்கம் தெரியும் உங்களுக்கு. சோத்திரம். வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? யாருக்குள்ளே எந்த ஆவி செயல்படுது? உங்கள் பல பேர் கூட பழகுவீங்க. அப்படி பழகும்போது யாருக்குள்ளே எந்த ஆவி செயல்படுது? இது வந்து தேவனுடைய ஆவி தானா? சோத்திரம். அது விளக்கமாக எங்கே சொல்கிறாரு? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். யோவான் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ யோவான் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு கூட அதை குறித்து கொஞ்சம் விளக்கம் சொல்கிறாரு. நீங்கள் சோத்திரம் 1 யோவான் சோத்திரம், அதில் சில காரியங்கள் ஆலோசனை சொல்லப்பட்டிருக்குது. வியாக்கியானம், அதாவது பற்பல பாசைகள் பேசுவதிலும் வேற ஒருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் கொடுக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறதுன்னு வேதம் சொல்கிறது. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். சோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் மட்டுமில்ல, சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். முதல் 8:11 வாசிங்க. ரோமர் 8:11. அடுத்து ரோமர் 8:16. அன்றியும் ரோமர் 8:11 அன்றியும் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தொழந்து எழுப்பினுடைய ஆவி எந்த ஆவிங்க? பரிசுத்த ஆவியானவர் இயேசப்பாவையே மரித்தொழந்து எழுப்பினவர். அல்லேலூயா. அவர் எழுப்பினவர் ஒரு சபையில் இருக்கிற ரசிக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தருக்குள்ள மரித்திருந்தாலும் நான் எழுப்புவேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷம் தானா? 2 தான் சம்பவிக்க போகுது நமக்கு. யாருக்கு? ஆண்டோட பிள்ளைகளுக்கு. ஒன்று, கர்த்தருக்குள்ள மரித்து அடக்கம் பண்ணப்படுவோம். உங்களுக்கு எது பிரியன்றதை ஆண்டோட கேட்டுக்குங்க. அல்லது கர்த்தருடைய வருகையில் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படணும். இது ரெண்டில் ஒன்று நடந்த நல்லது. 3வது ஒன்று தானே நடக்கக்கூடாது. எங்கே? கைவிடப்பட்டு எங்கே போயிடக்கூடாது? நரகத்தை போகக்கூடாது. அதானே? ஆமாம், அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். உறுதியாக இருக்கிறீங்களா? இதான் ஒன்று நடக்கட்டும் அப்படின்றீங்களா? அப்படிலாம் இப்போ ஜெபிச்சிடாதீங்க, மாட்டிக்கிடுவீங்க. என்னது? கர்த்தருக்குள் மரித்து அடக்கம் பண்ணப்படட்டும் ஆண்டவரே, அல்லது கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து நான் எடுத்துக்கொள்ளப்படட்டும். உங்களுக்கு எது பிரியம்? ஒன்றும் சொல்ல மாட்டீங்களே. இன்னும் கல்யாணமே ஆகலை, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? எல்லாம் அந்த பெரிய வயசானவங்களுக்கு சொல்லுங்கள். உங்களை மாதிரி வயசானவங்களுக்கு இதாக தான் அந்த சத்தியம், எங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க. வந்து தம்பிமாரெல்லாம் இருக்கிறாங்க. எப்போ அவனை பயப்படாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானபடி சோதரம் 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல். ஆமாம், வாழ்க. சோத்திரம். சரி, அப்படிலாம் அதனால் வாழ்த்துக்கிறோம் உங்களை. சோத்திரம். எல்லாருக்கும் ஆசை இருக்குது. அது நானும் பார்த்துட்டேன். சோத்திரம். 200 வருஷம் நீங்கள் வாழனீங்க, 300 வருஷம் நீங்கள் வாழுங்கன்னு ஒருத்தரும் சொன்னதில்லை. 100 ஆண்டு காலம் வாழுங்க. அது 100, அதுக்கு மேலே எதுக்கே வாழ போகிற நீ? 100 ஆண்டு காலம் வாழ்கிறதே கஷ்டம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் ஆனால் அப்படி இருங்க, ஆசீர்வாதமாக இருங்க அப்படின்னு சொல்லிலாம் வாழ்த்துறாங்க. சரி, ரைட்டு. ஆனால் வாழ்த்துறாங்க, ரைட்டு. வாழ்த்துறாள். ஆமாம், ஒருத்தர் லேனா தமிழ்வாணன்னு ஒருத்தர் எனக்கு தெரியும். அவரோட புத்தகம் வந்து கொஞ்சம் நல்லா இதாக இருக்குதும்.
ஒரு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் அதை வாங்கி படிப்பேன். சோத்திரம் சின்ன புத்தகமாக இருக்கும். அதில் 100 வருஷம் வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, இப்படி சொன்னவர் ரொம்ப 100 வருஷம் வாழுகிற ரகசியம்லாம் கண்டுபிடிச்சி வாழ்ந்துருப்பார்னு பார்த்தா 50 வயசில் போய் சேர்ந்துட்டார். அல்லேலூயா. புத்தகம் எழுதுனது எப்படி? 100 வருஷம் வாழ்வது எப்படி? ஆமாம், நீங்கள் பாருங்கள், கேட்டு பாருங்கள். சோத்திரம். அவருக்கு பேர் தமிழ்வாணன், அவங்க அப்பா. இவர் பேர் லேனா தமிழ்வாணன்னு. ஆமாம், வாரத்துக்கு ஒரு தடவை வரும்னு நினைக்கிறேன். அது வாங்கி படிக்கிறது அப்போல்லாம் ரொம்ப கம்மி தான் ரேட்டு. சோத்திரம். அது இப்போ என்ன 100 வருஷம் வாழுகிறது எப்படின்னு சொன்னார். சோத்திரம் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் போட்டார். ஆனால் அவர் சொன்ன ஒரு வாழலையே, 50 வருஷமாக போய் சேர்ந்துட்டார் அவர். பாருங்கள், அப்படி நிறைய பேருக்கு அப்படிலாம் ஆசைகள் இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தருடைய காலங்கள் யார் கருத்தில் இருக்குது? கர்த்தர் கருத்தில் தான் இருக்குது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அப்போ அன்றியும் இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பினருடைய ஆவி நமக்குள் வாசமாக இருந்தால் என்ன நடக்கும்? முதல்ல கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலேன்னா அவருடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை என்ன செய்வார்? ஆமாம், சாவுக்கு எதுவான நம்முடைய சரீரங்களை வியாதி இருந்தாலும் உயிர்ப்பிப்பார். கர்த்தருக்குள் மரித்தாலும் என்ன செய்வார்? உயிர்ப்பித்து எழுப்பி. ஆமாம், அதான் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதலில் அவர் கிரியை செய்கிறார். அதான் ஆண்டவர் சொன்னார், சோத்திரம், மரித்தோர் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்னு சொன்னாரா? பைபிளில் இருக்கா? யோவான் புத்தகத்தில் இருக்கு. சரி, அப்போ இப்போ வாசிக்கலாம். 8:16, ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சாட்சி கொடுக்குறாருங்க. தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் பெற்றுட்டோம் ஞானஸ்தானம் எடுத்த போது. தேவனுடைய சாட்சியே கொடுக்குறார். யார்? பரிசுத்த ஆவியானவரை சாட்சியாக கொடுக்குறாரு. என்னது? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று. ஆவியானவர் தாமே. யாருடைய? எந்த ஆவியுடனே? யாருடைய ஆவியினுடனே இல்லை, உங்களுடைய ஆவியுடனே சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. என்னுடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்குறார். தேவனுடைய பிள்ளை தான்ப்பா நீ ஆண்டவருடைய பிள்ளை தான் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுப்பார். அப்போ பரிசுத்த ஆவியின் அவளை கண்ணை மூடாதீங்க, விழித்து பாருங்கள். கண்ணை மூடிங்கன்னா தூக்கம் வந்துடுது. கொஞ்ச நேரம் நான் கொண்டு போகணுமே. சோத்திரம். எபேசியர் 1:13 முத்திரை போடப்படுகிறோம். பாருங்கள், வாசிங்க. எபேசியர் 1:13 மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை போடப்படுகிறோம். அதனால மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை என்ன செய்யக்கூடாதா? துக்கப்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் கவனமாக இருக்கணும். வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய எந்த சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆகிற அனுபவம் தான் நல்ல சரியான அனுபவம். சத்திய வசனத்தை கேட்கணும். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். மற்றவங்களுக்கு சொல்லுகிற சாட்சியின் மூலமாக உங்களுக்கு விசுவாசம் வந்தாலும் வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருந்து அதில் ரட்சிக்கப்பட்டு வளரணும். அப்போ தான் நல்ல வளர்ச்சி. நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள்ளே முத்திரை போடப்பட்டீர்கள். முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஆனால் அபிஷேகம் பெற்றவங்கள் எல்லாம். சோத்திரம். ஆமாம், அது இன்னொரு இடத்துல இருக்குது பாருங்க. அன்றையும் 4:30 இன்னொன்று அச்சாரமாக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. எங்கே இருக்குது? கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அச்சாரமான என்னது? எத்தனை பேருக்கெல்லாம் அச்சாரமாகி கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஆனவங்களை கேட்குறேன். ஒரு சிலருக்கு அச்சாரமே போடாமல் கல்யாணம் பண்ணிடுவாங்க. பேசி நமக்குள்ளே சொந்தம் தானே, அப்படி பரவாயில்ல அப்படின்னு செய்யலாம். அது செலவு மிச்சம். நிச்சயம் பண்ணாமல் கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னா இருக்குது, போகலாம். ஆனால் சோத்திரம் வேறு இடத்துல சொந்தத்தில் இல்லாமல் வேறு இடத்துல போகும்போது ஒரு உறுதிப்படுத்தலுக்கு கண்டிப்பாக நிச்சயம் பண்ணுறது அவசியம். சோத்திரம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக அச்சாரமாகன்ற ஒரு வார்த்தை இருக்குதே. எங்கே இருக்குது? எபேசியர் புத்தகத்தில் இருக்குதா? அடுத்த வசனமே தம்பி, நான் 14 கூட வாசிங்கப்பா. அவருக்கு சொந்தமானவர்கள்
புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். சுதந்திரத்தின் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். பாருங்க, சோத்திரம். எங்கள் பகுதியிலலாம் அப்படி தான் பேசுவாங்க. அந்த பிள்ளைக்கு அந்த அன்னார் மகளுக்கு அச்சாரம் பட்டாச்சு அப்போனா என்ன அர்த்தம்? நிச்சயம் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இங்கே சென்னையில் அப்படி பழக்கம் இல்லை இல்லையா? அச்சாரம் போட்டாச்சு. நாங்கள் சிறுபுத்தூரில் இருந்தோம். அந்த ஊரில் நம்ம அண்ணாச்சிமார்கள்லாம் அப்படி தான் பேசிக்கிடுவாங்க. அச்சாரம் போட்டாச்சு. அவங்க பாஷையில் கொஞ்சம் பேசுவாங்க, நமக்கு அது வராது சரியா. சோத்திரம். நாங்கள் ராமநாதபுரத்து சைடு ஆளுங்களாம் எங்களுடைய பேச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரே தமிழ் ஆளுகள் தான் பேச்சுகிற பேச்சு. இங்கே சென்னையில் தான் இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு பொட்டுன்னு போய் கடைசியில் பொட்டுன்னு போகலன்னு என்னமோ பேச்சு வாயிலே நுழைய மாட்டேங்கிறது. அது கெட்ட வார்த்தை மாதிரி இருக்குது கேட்கும்போது. ஆமாம், ஒரு வார்த்தையும் பார்த்தா சென்னை பாஷை சோத்து நல்ல சுத்தமான பாஷை. நம்ம ஆளுங்க வந்து தான் அந்த மதுரை தென்பகுதியில் உள்ள ஆளுங்க வந்து தான் கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் சுத்தமாக மாறி இருக்குது ஓரளவுக்கு. ஆமாம், நம்ம சென்னை பூர்வீகமாக கொண்டவங்க எத்தனை பேர் இப்படி கம்மியாக தான் இருப்போம். எல்லாருமே என்னது சென்னையை விட்டு தாண்டி தான் வந்தவங்களாக இருக்கிறான். சோத்திரம். தூத்துக்குடி இல்லாட்டி தென்பகுதி இல்லைன்னா இந்த வட மாவட்டம் அப்படி இருந்தால் வந்திருப்போம். இப்போ நம்மளாம் வந்து தான் கொஞ்சம் பேச்சு சுத்தமாக இருக்குதுங்க, தமிழ் பேச்சு. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய யோவான் 14ஆம் அதிகாரம் 16 வசனம் 17 வசனம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அப்படின்னா பிதா தந்தருள்வார்னு அர்த்தம். யாரை குறித்து சொல்கிறாரு? நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறார். இந்த வசனம் பிதாவை ஆண்டவர் வேண்டிக் கொள்ளுகிறார். எதுக்காக? என்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவி. அவருக்கு என்ன பேர்? அருமையான பேர், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். பார்த்தீங்களா? தேற்றரவாளன், துணையாளர், இதெல்லாம் அவருக்குரிய பேர் தான். இந்த பரிசுத்தாவி எவ்வளோ பெற வேண்டியது அவசியம். மென்மையானவர், சோத்திரம், அப்படியெல்லாம் அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை பெற்றுக்கொள்கிறது எவ்வளோ அவசியம். உங்களுக்கு தந்தருள்வார். சோத்திரம். 17 வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும், அதனால தான் என்ன சொல்கிறாங்க? சோத்திரம். உலகத்தானுக்கு சிலர் இந்த நாத்திகர்லாம் கிண்டல் பண்ணுவானுங்க. என்ன தெரியுமா? ஏன்னா பரிசுத்த ஆவியா, அண்ணா இட்லியில் அவிக்கிற ஆவியா அப்படின்னு சொல்லி இருந்தான், கிண்டல் பண்ணானுங்க ஒரு காலத்தில். அவனுங்களுக்கு என்ன தெரியும்? சோத்திரம். உண்மை தெய்வத்தை பைபிளை வச்சுருந்தாங்கன்னா உண்மை தெய்வத்தை கண்டுபிடிப்பாங்க அப்படிப்பட்ட ஆட்கள். சோத்திரம். என்ன ஆவி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆளுகள்லாம் உண்டு. சோத்திரம். அப்படி உலகத்தில் அப்படி நாத்திகர்கள் கூட்டம், கம்யூனிஸ்ட் கொள்கை உள்ளவங்களாம் அப்படிலாம் உலகத்தில் பல இடங்களில் இருக்கிறாங்க. சோத்திரம். அவர்களுக்குன்னு பொது உடமை அப்படி இப்படின்னு பல காரியங்களை சொல்கிறாங்க. சோத்திரம். இப்படியே இருக்கட்டும். உலகம் சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் சோத்திரம். அவர்ன்றது பாருங்கள், யார் ஆவின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவின்னு சொல்லக்கூடாது, பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லணும். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் அல்லது பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்ல வேண்டும். உங்களுக்குள்ளே இருப்பதால், நமக்குள்ளே இருப்பதால் நாம் அவரை அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் பெற்றுக்கொண்டு இருந்தீங்கன்னா நீங்களே அறிவீங்க. அந்நிய பாஷை பேசும்போது நல்ல ஆவியில் நிறைந்த நல்ல மன மகிழ்ச்சி சந்தோஷமாக கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஜப கூடுதலான நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்து அப்படி ஜெபித்து கொண்டே இருக்க கர்த்தர் அவருக்கு தேவன் கிருபை செய்வார். மட்டுமல்ல, அவர் என்ன செய்கிறாரு? பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துக்கிறார். பார்த்தீங்களா? என்ன அருமையான காரியங்களை செய்கிறார் பார்த்தீங்களா? அப்போ அப்படிப்பட்டவர் நமக்கு ரொம்ப அவசியம் தானே. பரிசுத்த ஆவியானவர். யோவான் 16ஆம் அதிகாரம் 8 11 வசனம். அவர் வந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அல்லது பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு கொடுக்கப்படும் போது, கொடுக்கப்பட்ட பிற்பாடு என்ன நடக்கும்? வந்து ஒன்று பாவத்தை குறித்தும், ரெண்டாவது நீதியை குறித்தும், மூணாவது நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை என்ன செய்வார்? ஆமாம், உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை கண்டித்து உணர்த்துவார். உலகத்தில் வாழுகிற முதல்ல அவரை விசுவாசிக்கிற ஜனங்களை கண்டித்து உணர்த்தி போதிப்பார். சோத்திரம். உலக மனுஷருக்கும் அவரை குறித்து அறிவை வெளிப்படுத்துவார். ஆனால் முக்கியமாக உலகத்தில் இருக்கிறதான அவருடைய ஜனங்களுக்கு இந்த காரியங்களை முக்கியமாக அவர் நிறைவேற்றுகிறார். சரி, அடுத்த அது விலக்கி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர்கள் என்னை
பாருங்க சோத்திரம். அவரை விசுவாசியாத ஒரு கூட்டம் உண்டு. ஆண்டவராக இயேசுவை இங்கே அவர்கள் என்னை அப்படின்னு சொல்கிறாரு. என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்துக்கு அந்த யூதர்களே அநேகம் பேர் அவர் ஆண்டவர் விசுவாசிக்கலையே. ஒரு கூட்ட ஜனம் விசுவாசித்தாங்க, அநேகர் விசுவாசிக்கல. பாவத்தை குறித்தும் விசுவாசியாதது பாவம், தேவனை விசுவாசிக்காதது, ஆண்டவர் விசுவாசிக்காதது பாவம். பாவத்தை குறித்தும் அடுத்து காணாதபடிக்கு நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறபடினாலே என்ன செய்து நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து என்ன பாருங்க, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. ஆமாம் சோத்திரம். நல்ல அருமையாக சோத்திர வார்த்தைகள் வந்து கொண்டு இருக்கும்போது ஊடாலையும் எச்சரிப்பான கண்டிப்பான வார்த்தைகளும் கர்த்தர் கொடுப்பார், ஆவியானவர் கொடுக்குறார். அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் நீங்கள் சந்தோஷமான இருதயத்தோடு கூட அதை பெற்றுக்கொண்டு அதை இருதயத்தில் பதித்து அதன்படி வாழ ஒப்பு கொடுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆமாம், ஆசீர்வாதமான வார்த்தைகளை பல வார்த்தைகளை கலகலப்பாக பேசிட்டு வந்தார். திடீர்னு புத்திமதி சொல்லி சச்சரிப்பை சொல்லி கண்டிக்கிறாரே. சோத்திரம். அப்போ நாங்கள் கண்டிக்கிறது இல்லை, எங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார். அல்லேலூயா. அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். கர்த்தர் சோதனை உண்டாகட்டும். சரி. அடுத்து யோவான் 16:13 சகல சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்துவார். ஏற்கனவே நான் சொன்னேன், மறுபடியும் ஆண்டவர் யோவான் 16:13 ஆனால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நடத்துவார் அப்படி சொல்கிறார். பாருங்க, சத்திய ஆவி ஆகியவர் வரும்போது அவருக்கு கனப்படுத்தி சொல்கிறார். பாருங்க, ஏசப்பா சத்திய ஆவி ஆகிய அவர் வரும்போது ஆவின்னு சொல்லலை பாருங்க, பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லாமல் பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் அப்படிதான் நம்ம சொல்லணும். தேவனுடைய ஆவியானவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சத்திய ஆவி ஆகியோர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார், சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அப்படி தான் பல சத்தியங்களை பேசுகிறோம். வாரம் பல சத்தியங்கள் ஒரு வாரம் பேசுகிறோம். சகல சத்தியத்துக்குள்ளே கற்றுக் கொடுத்து எங்களுக்கு போதித்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களுக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. சரி, வாசிக்கலாம். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், இப்போ வசனங்களெல்லாம் சுயமாக பேசிகிட்டு இருக்கோம், கர்த்தருடைய வசனத்தை விலக்கி சொல்கிறோம், அவ்வளோதான். ஆமாம், சோத்திரம். ஏசப்பாவும் சுயமாக பேசாமல் இப்போ தான் என்ன பேசினாரோ, என்ன பேச சொல்கிறாரோ அதை தான் பேசினார். அல்லேலூயா. என்ன செய்ய சொன்னாரோ அதை தான் செஞ்சார். அதான் எங்களுடைய வேலையா. என்ன சொல்கிறாரோ அதை சொல்ல வேண்டியது, என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டியது. அல்லேலூயா. சரி, வாசிக்கலாம். தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி அவருக்கு கேள்விப்படுகிற கர்த்தர் மூலமாக கேள்விப்படுகிற காரியங்கள் யாவையும் சோத்திரம் நல்ல தலைப்புகளில் கர்த்தருடைய வார்த்தைகளை சோத்திரம் இணைத்து சோத்திரம் அவைகளை உங்களுக்கு புரியும்படியாக விலக்கி சொல்கிறது தான் சோத்திரம். பகுத்து போதிக்கிறது தான் ஊழியர்களுடைய வேலை. கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு என்ன செய்வார்? அறிவிக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்து அப்போஸ்தலர் 1:8 உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். என்ன செய்கிறாரு? நம்ம அவர் பரிசுத்த ஆவி வரும்போது பலனடைகிறோம், கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். சாட்சிகளாய் வாழ கிருபை செய்வார். சோத்திரம். அவர் சாட்சியாய் வாழ்கிறது அவசியம் தானே. பலன் வேண்டுமா? நல்ல பலனோடு இருக்கிறீங்களா? இந்த வயதில் நல்ல பலனோடு இருப்பாங்க. வயசு கூட சோத்திரம். 20 வயசில் இருக்கிற பலன் 40 வயசில் இருக்குமா? 40 வயசில் இருக்கிற பலன் 60 வயசில் இருக்குமா? சோத்திரம். பாருங்கள், கால் நீட்டிட்டாங்க. மக காலை மடக்கி உட்காந்துருக்காங்க. தப்பாக சொல்லலை, நல்லா நீட்டிக்கொள்ளுங்க. சோத்திரம். ஆனால் அவங்க அம்மா வயசாகிடுச்சு, கால் பலன் குறைஞ்சிருச்சு. உண்மை தானே சிஸ்டர்? அதனால் சோத்திரம். உங்களுக்கு எப்படி 60-65 இருக்குமே? கூட இருக்கா? 67 ஆச்சு. பார்த்தீங்களா? நான் அதான் கணிச்சேன் 65 அப்படி. சோத்திரம். அப்போ நானும் தாண்டி வந்துட்டேன், 62 அப்படி வந்திருக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் அக்கா எனக்கு. சரி, சோத்திரம். அப்போ நாங்களும் அப்படி இது பண்ணுறதில்ல. என்னது சர்ச்சுக்குள்ளே என்ன இப்படி காலை நீட்டிருக்கீங்க? பாவம் என்ன பண்ணுவாங்க? கால் வலி இருக்குது, அதனால் அப்படி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா சேரில் கூட உட்காந்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. அப்போ அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 1:8 வாசம், பரிசுத்த ஆவி என்னிடத்தில் உங்களிடத்தில் வரும்போது நம்ம பலன் அடைகிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தில் பலன் அடைகிறோம். அடுத்து எங்கே சாட்சியாக இருக்கிறோம்? பல இடங்களில் சபையில் சாட்சியாக இருக்க முடியும், குடும்பத்தில் சாட்சியாக இருக்க முடியும், வேலை செய்கிற இடங்களில், தொழில் செய்கிற இடங்களில். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும்.
நண்பர்கள், உறவினர்கள் இரு இடத்துல நம்ம சாட்சியாக இருக்க முடியும். உலகம் முழுவதிலும் கூட ஆண்டவராக இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு, கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க முடியும். சாட்சியாக இருக்க நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? ஏந்திரிங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ முக்கியம்ன்றதை நம்ம ஏற்கனவே சில காரியங்களை நம்ம வேதவசனத்தை கொண்டு தியானிச்சிருக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அப்போ திரியேக தேவனுடைய காரியங்களை குறித்து பார்த்துருக்குறோம். இனி வரக்கூடிய நாட்களில் அந்த திரியேக தேவனுக்குள்ளாக இருக்கிற அந்த ஐக்கியங்கள், ஒற்றுமைகள், அந்த காரியங்களை கூட பார்க்கலாம். சோதர படிப்படியாக ஒவ்வொரு சத்தியங்களை தியானிக்கும் போது அப்போ நல்ல ஒரு தெளிவை உண்டாக்குன்னு நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே. அல்லேலூயா. நம் தேவன் ஒருவரே. ஆனால் அவர் 3 ஆழ்த்தத்துவத்தில் 3 நபராக வெளிப்படுகிறார். பிதாவாக, கர்த்தராகிய இயேசுவாக, பரிசுத்த ஆவியானவராக செயல்படுகிறார். அல்லேலூயா. யார் கேட்டாலும் நீங்கள் விலைக்கு சொல்ல தெரியணும். இது இவ்வளோ தான், சிம்பிளாக சொல்ல வேண்டியதானே. கர்த்தர் ஸ்தோத்திரம். 3 கடவுளா உங்களுக்கு எத்தனை கடவுள்? நிறைய கடவுளா? இல்லை, நிறைய கடவுள் இல்லை. ஒரே கடவுள் தான், ஒரே தேவன் தான். அவர் எப்படி ஒரே கடவுள்னா எப்படி சொல்கிறீங்க? அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவன்ற 3 ஆழ்த்தத்துவத்தில் வெளிப்பட்டாலும், நபராக வெளிப்பட்டாலும், அது செயல்பாடுகள் ஸ்தோத்திரம் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்கிறது. ஒரே தேவன் 3 விதத்தில் செயல்படுகிறார். இப்படி சொல்லலாம், 3 விதத்தில் ஒரே தேவன் செயல்படுகிறார். அப்படி தெரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை பரிசுத்த ஆவியான மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அபிஷேகப்படுகிறோம் கர்த்தராலே, ஆவியானவராலே. அல்லேலூயா. பிதாவின் வாக்கு தத்தம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் வரங்களை பெற்றுக்கொள்வது, ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வது, அது தேவன் நமக்கு கொடுத்த ஸ்தோத்திர சபையாருக்கு கொடுத்த அது ஸ்தோத்திர உரிமை. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:19 பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாய் இருக்கிறோம் நம்ம. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்கிறார். அது மட்டுமல்லாமல் வேதம் சொல்கிறது வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். 9 வரங்கள் உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் கர்த்தருக்கென்று செயல்படுவீர்களானால், ஆத்மா ஆதாயம் செய்கிறவர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்கு வரங்களை கொடுப்பார். முதல்ல அபிஷேக வரத்தை தருவார். ஸ்தோத்திரம். அடுத்து விசுவாச வரம், அற்புதம் செய்கிற வரம், குணமாக்கு வரம், தேவைப்பட்டால் ஸ்தோத்திரம் ஆத்மா ஆதாயம் செய்வீர்களானால் தேவனுக்கென்று செயல்படணும். சுயநலமாக செயல்படாமல் இருக்கணும். எந்த ஊழியர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், சுயநலமாக செயல்பட்டால் வரங்கள் செயல்படாது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுக்காக செயல்படவோ நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் வரங்களை கொடுக்க அவர் ஆயத்தம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். சாவுக்கு எதுவான நம் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. மட்டுமல்ல கர்த்தராகிய தேவனுக்குள்ள நாம் முத்திரை போடப்படுகிறோம். அச்சாரமாக கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளலாம், என்றென்றைக்கும் கூட நம்மோடு இருப்பார் என்று சொல்லி யோவான் 14:16-17 வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 16:8-11 பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்மை கண்டித்து உணர்த்துகிற தேவன் அவர். அல்லேலூயா. சபையில் பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வாத இடத்துல அவர் பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவன் அவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் 16:13 சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, வரும்போது பலனடைகிறோம். அல்லேலூயா. ஆவி ஆத்மா சரீரத்தில் பலனடைகிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்லதவனே, ஜீவனுள்ள பிதாவே ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ச்சியாக ஸ்தோத்திரம். பிதாவினால் நமக்கு உண்டாகும் ஆசீர்வாதங்கள், கர்த்தர் ஸ்தோத்திரம் நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ற காரியங்களை தொடர்ச்சியாக தியானிக்க கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம் ஐயா. எவ்வளோ சத்தியங்களை கர்த்தர் நாங்கள் தியானிக்கிறோம். பிள்ளைகள் இருதயத்தில் பதித்து அதன்படி நடக்க கிருபை செய்யுங்க. வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க. தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. சந்தையை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துங்க. ரத்தம் செய்யும் ஆண்டவரே சோத்து முதல் ஆராதனை ஆசீர்வாதத்தை தந்த தேவன் 2வது ஆராதனை ஆசீர்வாதமாக நடத்தி தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் வருவதும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையிலே வெளிப்படும் மட்டும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களுடன் இன்னைக்கு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.